Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant to the upcoming 2025 prelims, okay, of UPSC. So the topic was PM Vanbandhu Kalyan Yojana. Okay, from the word Vanbandhu, we can take it as an assumption it was kind of related to the forest or the forest related area. Okay, it's called Vanbandhu. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இது வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிலிம்ஸ்ல வந்து நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஸ்கீம் கேட்டு உங்களுக்கு எதுவுமே தெரிலனாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸோட மீனிங் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களால் டிரைவ் பண்ண முடியும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இந்த வன்பந்துங்கிறது ஃபாரஸ்ட்ல நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பற்றி பேசக்கூடியதான் இந்த வன்பந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வன்பந்து கல்யாண் யோஜனானா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதனால நியூஸ்ல இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ எதனால நியூஸ்ல இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இஸ் இம்ப்ளிமெண்டிங் பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா which includes many schemes for development and welfare of tribal communities. ஓகேவா, ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யாருக்காகனா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்காக தான் இந்த பிஎம் வன்பந்து கல்யாண் யோஜனா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி வன்பந்துங்கிறது ட்ரைபல். ஓகே, ஸோ ட்ரைபல் எங்கே இருப்பாங்க, ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து லிவிங் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் வன்பந்துங்கிறது இஸ் ரிலேட்டட் டு த ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் வச்சுக்கலாம். ஓகே, so the scheme has been approved for implementation during the 2022 இருந்து 2026 வரைக்கும் with a total of 26,135 crores. ஓகே, ஸோ ஹியூஜ் அமௌண்ட். அந்த அளவுக்கு செலவு பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களோட வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அண்டர் த ஸ்கீம் பிஎம் வன்பந்து கல்யாண் யோஜனா. ஓகேவா, ஸோ இதனால தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் see. ஸோ PMVKY, அதாவது பிஎம் வன்பந்து கல்யாண் யோஜனா, இட்ஸ் இனிஷியேட்டிவ் தட் வாஸ் லான்ச்ட் ஆன் அக்டோபர் 20, 2014. ஓகேவா, ஸோ 10 year செலிப்ரேஷனால தான் இந்த மாதிரி அவங்க வந்து நியூஸ்ல வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இட் எய்ம்ஸ் டு எம்பவர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஸோ இது வந்து அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு ஹோலிஸ்டிக்காக எம்பவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான என்னென்ன பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மெயினான ஃபோக்கஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ ரெகக்னைசிங் த ஹிஸ்டாரிக்கல் நெக்லெக்ட் த இனிஷியேட்டிவ் நாட் ஓன்லி ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு மற்ற தேவைகள் ஏதாச்சும் ஒரு சானிடேஷன் இல்லைனா ஒரு ஹவுசிங் அந்த மாதிரி எது இருந்தாலுமே அவங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணி அவங்களை வந்து எம்பவர் பண்ணுறதுதான் இந்த பர்டிகுலர் யோஜனாவோட மெயினான ஃபோக்கஸ். ஓகே, பட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் த ஃப்ரேம்வொர்க் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்கீம்ல குறிப்பிட வேண்டியது. ஸோ இது கீழே வந்து பார்க்குறப்ப நம்ம முன்னாடி இந்த பிக்சர்ல பார்த்துருப்பீங்கல்ல. ஓகே, ஸோ நீங்கள் பிக்சர்ல பார்க்குறப்ப இந்த 6 ஸ்டெப் சொல்றாங்க. இந்த பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனாக்குள்ள 6 ஸ்டெப் வந்து சொல்லி எந்தெந்த ஏரியாவில் இவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் தான் பிரதான் மந்திரி ஆதி ஆதார் கிராம் யோஜனா, டெவலப்மெண்ட் ஆஃப் இவிடிஜி, ஓகே, அண்ட் அசிஸ்டன்ட் டு ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரீ மேட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் டு த ஸ்டேட் ஃபார் செட்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 6 ஸ்டெப் வந்து இந்த பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா கீழ் வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுல இருந்து 1 by 1 நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப பிஎம் ஆதி ஆதார் கிராம் யோஜனா. ஸோ இது நீங்க வந்து அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ண பார்க்குறப்ப கிராம்ங்கிறது என்னன்னா நம்ம வந்து வில்லேஜ் சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வில்லேஜ் ட்ரைபல் வில்லேஜில் இருக்கக்கூடிய அங்க டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த பிஎம் ஆதி ஆதார் யோஜனா. ஸோ ஆதின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ட்ரைபல் தான் நமக்கு டினோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரைபல் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட பிளான். ஓகேவா, ஸோ இட் ரிவாம்ஸ் த எக்ஸிஸ்டிங் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் டு த ட்ரைபல் சப் பிளான் வித் ஃபோக்கஸஸ். ஸோ முன்னாடியே ஒரு பிளான் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீவாம்ப் பண்றாங்க. ரீவாம்ப் பண்றப்ப என்னன்னா ஒரு ரீவொர்க் பண்றவங்க இல்லைன்னா ரீபில்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் ரீவாம்ப். அது என்ன பண்ண போறோம் பார்க்கப்ப அண்ட் இன்டகிரேட்டட் வில்லேஜ் டெவலப்மெண்ட் 36,428 வில்லேஜஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ண போறாங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணாங்க அந்த ட்ரைபல் வில்லேஜஸ். ஓகேவா, ஸோ அந்த கவுண்ட் தான் அந்த ட்ரைபல் வில்லேஜை டெவலப்மெண்ட் பண்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட மெயினான ஃபோக்கஸ். ஸோ டார்கெட்ஸ் கிரிட்டிக்கல் செக்டர் சச்சஸ். ஸோ இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியால என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரோட் கனெக்டிவிட்டி. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க நார்மலாக அவங்களுக்கு வந்து லைஃப் ரன் ஆகணும், அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும்,
இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்ப ரோட் கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் எய்ம். செகண்ட் வாஸ் டெலிகாம் கனெக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து டெலிகாம் கனெக்டிவிட்டி கொடுத்து அவங்க வந்து அவுட்டர் வேர்ல்டு கூட கனெக்ஷன் பண்ற மாதிரி. ஓகே, தென் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் த சானிடேஷன். ஸோ இந்த மாதிரி மெயினான ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வில்லேஜஸ்ல இதில் பேஸ் பண்ணி எதெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ பர்டிகுலராக இப்போ ஒரு நார்த் ஈஸ்ட்ல ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து ரோட் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்கிறப்ப அந்த வில்லேஜுக்கு வந்து ரோட் கனெக்டிவிட்டி கொடுத்து ஒரு டெலிகாம் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஹெல்த், எஜுகேஷன் எல்லாமே கொடுக்கறதா இந்த பிஎம் ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. ஓகேவா? ஸோ செகண்ட் பார்க்குறப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் பிவிடிஜி. ஸோ பிவிடிஜினா நம்மளுக்கு என்ன தெரியும், பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான பிவிடிஜி வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிவிடிஜி ஸ்டெப். ஓகேவா? ஸோ இது கீழே வரப்ப நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரைப் இருக்குது பிவிடிஜிக்குள்ள. ஓகே, இருளா அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம். ஓகே, இட் இஸ் டிசைன் டு என்ஷூர் த சோசியோ எக்கனாமிக் upliftment of the most marginalized tribal communities, PVDG families. ஓகேவா? ஸோ while preserving the cultural heritage. ஸோ அவங்களோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜை ப்ரிசர்வ் பண்ற மாதிரியும் அந்த ஸ்டெப்ஸ் அவங்க வந்து எடுத்து அவங்கள வந்து ப்ரொடக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அண்டர் திஸ் மிஷன் rupees 15,000 crore will be allocated over 3 years. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பிவிடிஜி அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாம ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிவிடிஜிஸையும் சூஸ் பண்ணி அவங்க இது என்ன பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்காக ஃபண்ட் அலோகேட் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 15,000 crores வந்து அலோகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. எந்தெந்த மாதிரி ஏரியாலாம் பாக்குறப்ப ஹவுசிங் இருக்கா, அதுக்கப்புறம் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் என்ஹான்ஸ்டு கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தென் சப்போர்ட் டு ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ட்ரைபல் ரிலேட்டடான ஒரு ரிசர்ச்சோ பண்றாங்க. அவங்களோட ஹிஸ்டாரிக்கலோ இல்லைன்னா கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, இல்லைன்னா ஃபியூச்சர்ல எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்கீம்ல வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன் எஃபர்ட்ஸ் ரிலேட்டட் டு த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? ஸோ மெயினான ஃபோக்கஸ் என்ன, ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன் தான். தென் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் இஸ் அலோகேட்டட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த யூடிஸ் பேஸ்ட் ஆன் their proposals to strengthen knowledge base concerning tribal culture and challenges. ஓகேவா? ஸோ ட்ரைபல் கல்ச்சர் அல்லது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு யூடியோ இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது இந்த ஸ்கீம் கீழே தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது 2 ஸ்டெப்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு. ஸோ இந்த மெட்ரிகுலேஷன் சொல்றாங்க பற்றி அந்த மெட்ரிகுலேஷன் எஜுகேஷனுக்காக கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்காலர்ஷிப்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது வந்து எந்தெந்த கிரேடுன்னு சொன்னா பார்த்தோம்னா கிரேடு வந்து நமக்கு வந்து 10th வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? 10th இருந்து எப்படின்னா ஸ்காலர்ஷிப் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்டல் இன்கம் அப் டு 2.5 lakhs. ஓகே, ஸோ அவங்களோட மொத்த பேரண்டல் இன்கமே வந்து பெர் ஆனம் வந்து 2.5 lakh இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வீட்டுல இருந்து வரக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து 10th கிரேட் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ensuring that financial constraints do not hinder educational advancement. ஓகேவா? ஸோ இந்த 10th வரைக்கும் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து அசிஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. தென் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா 10th வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ பியாண்ட் த 10th அதாவது 11th 12th இல்லைன்னா காலேஜ் வந்து எஜுகேஷன் அந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்களுக்கும் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இட் ஃபாலோஸ் த சிமிலர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அஸ் பர் த ப்ரீ மெட்ரிக் ஸ்கீம். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன இது கொடுக்குறாங்க, பேரண்டல் இன்கம் வந்து 2.5 lakh வந்து இருக்கணும் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும் சொல்றாங்களா, அதே மாதிரிதான் இந்த போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் இதே டேர்ம்ஸ் தான். ஓகே, பட் கேட்டர்ஸ் டு த ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் பியாண்ட் கிளாஸ் 10. ஓகே, ஸோ கிளாஸ் 10க்கு மேல யாராச்சும் படிக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ட் கொடுக்கறது தான் இந்த போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ். ஓகே, so then finally administrative assistant for
ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதுல பாக்குறப்ப funds to establish project management units within the states government, ensuring that schemes related to the welfare of the ST and effectively monitored and implemented. ஓகே, ஸோ இப்போ பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துவாங்க, தமிழ்நாடு எடுத்துவாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடுல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல கூட ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இருக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்ல. அந்த வில்லேஜ்ல ஏதாச்சும் ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்து அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூனிட் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த யூனிட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்ஸ். ஓகே, ஸோ ஓவராலா இந்த PM வன்பந்து கல்யாண் யோஜனா பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க, அந்த மாதிரி டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே, தென் கொஸ்டின் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டட் த ஸ்கீம் கால்டு வன்பந்து கல்யாண் யோஜனா ஃபார் த holistic development and welfare of the tribal population. The scheme was launched on a pilot basis on one block of each of the following states. Okay, so the 2014 லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி லான்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பைலட் மாதிரி ரெடி பண்ணி சில ஸ்டேட்ஸ்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்லாம் பாக்குறப்ப மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுல பாக்குறப்ப இதுல எது கரெக்டான ஆன்சரோ நீங்க வந்து சூஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே, ஸோ PM வன்பந்து கல்யாண் யோஜனா அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தோம். இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் வில்லேஜஸ். ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் 36,000. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு வில்லேஜஸ்ல ஃபுல்லா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து எம்பவர் பண்ண போறாங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸை. அதுக்காக தான் இந்த மெயினான ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, 2014 அது வந்து இப்போ 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நியூஸ்ல வந்து இருக்குது. மேபி ஃபிலிம்ஸ்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.